Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 5ல இருக்கக்கூடிய theory based important question and book back question. chapter 5 வந்து ரொம்ப பெரிய chapter. நிறைய பசங்க வந்து படிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இதுல வந்து கான்செப்ட் ஓரியன்டட் நிறைய இருக்கும். ஸோ அவங்க படிக்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 5ல இருக்கக்கூடிய தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா சாப்டர் 5ல அவ்வளோ தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு சாப்டர் 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஸோ அதுல இருக்க தியரி கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் புக்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கான்செப்ட் ஓரியன்டா தான் இருக்கும். தியரி எங்கேயுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுல இருக்கிற எல்லா தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு நான் தனியா எடுத்து அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வித் மார்க்கிங்ஸோட எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஓகே, நம்ம சாப்டர் 5ல இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் 13th ஒன், பேஜ் நம்பர் 131ல இருக்கு. இதுல லாஸ்ட் இந்த பேராகிராஃப்ல லாஸ்ட் 3 லைன்ஸ்ல இருக்க 2 பாயிண்ட், ஃபுல் ஸ்டாப்க்கு 2 பாயிண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுல இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். தே கிவ் டெஸ்ட் ஃபார் ஆல் த கான்ஸ்டிடியூவன்ட் அயான்ஸ்னு ஒரு பாயிண்ட்டும், தே டு நாட் ஷோ டெஸ்ட் ஃபார் த கான்ஸ்டிடியூவன்ட் அயான் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். இது புக் பேக் கொஸ்டின் 13th ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் வர்னர்ஸ் தியரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இது போன இயர் 5 மார்க்ல கேட்ட கொஸ்டின். ஸோ பாசிபிளி இந்த இயர்ல 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க, இன்கேஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து புக் பேக் 14th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து மார்க்கிங் நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் எக்ஸிபிட்ல இருந்து 4th லைன் நம்பர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பிரைமரில இருந்து நெகட்டிவ் அயான்ஸ் வரைக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து செகண்டரியில இருந்து தீஸ் வரைக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் ஃபுல்லா படிக்கணும். அதே மாதிரி இந்த டயக்ராம் கம்பல்சரி வரையணும். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் வந்து டயக்ராம் ஆச்சும் வரையுங்க. நெக்ஸ்ட் பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னால ஃபுல்லா படிக்க முடியும்னா இந்த பாயிண்ட்டையும் படிச்சுக்கிட்டு இந்த டேப்லர் காலம் போட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் லிகான்ஸ் வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்டான ஒரு கொஸ்டின். ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு அதுல கான்செப்ட்ஸ்ல வரக்கூடிய ஒரு இதுதான் லிகான், குவாடினேஷன் ஸ்பியர், குவாடினேஷன் நம்பர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ல வரும். ஸோ டிஃபைன் லிகான், வாட் இஸ் லிகான் அப்படி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் அப்படி கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 134ல இருக்கு. அந்த லிகான் டாபிக்ல இருக்கிற இந்த 4 பாயிண்ட்ஸும் எழுதிக்கோங்க. 2 மார்க்ல பேசிக்கலி கேட்க சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி 2 மார்க்ல தான் கேட்பாங்க. 3 மார்க்ல கேட்டாங்கன்னா ஃபுல் பாயிண்ட்ஸையும் நீங்க 3ஆ டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது வந்து புக் இன்சைட் கொஸ்டின். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 135ல இருக்கு. மேலேயே இருக்கும் பாருங்க. த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான்ல இருந்து கீழே வந்து ஒரு நெட் சார்ஜ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் எழுதணும். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். கீழேயே வந்து பாத்தீங்கன்னா 135ல வந்து உங்களுக்கு ஹோமோலோபெட்டிக் அண்ட் ஹெட்ரோபிளெட்டிக் இருக்கும். இதோட ஆன்சர் 135ல கீழே வந்து உங்களுக்கு ஹோமோலோபெட்டிக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயான் இஸ் குவாடினேட்டட்ல இருந்து அந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினீங்கன்னா மேல உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் இருக்கும், ஹெட்ரோபெட்டிக்கோட ஆன்சர் இருக்கும். ஸோ அது ஹெட்ரோபெட்டிக் எழுதிக்கோங்க. இது 2 மார்க் கொஸ்டின், 2 பாயிண்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நோமன் கிளாச்சியர்னு இருக்கும். இது வந்து அந்த கான்செப்ட் ஓரியன்டட்ல வரும். ஸோ இது வந்து எப்படின்னா எப்படி வந்து நம்மளுக்கு அதுக்கு நேமிங் வைப்போம், எது லிகாண்ட் எது குவாடினேஷன் நம்பர், அது மாதிரி எப்படி எடுத்துப்போன்றத பேஸ் பண்ணி தான் வரும். இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லா எழுதணும். பட் நீங்க வந்து 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க போதும். இந்த கேட்டினேஷன் வந்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுலயே உங்களுக்கு சப்டிவிஷன்ல 3 பாயிண்ட் வந்துடும். கீழே டேப்லர் காலம் இருக்கு, அந்த டேப்லர் காலம் எழுதுங்க. கீழே தேர்ட் பாயிண்ட் இருக்கு. இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். இது மோஸ்ட்லி 3 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. பட் படிச்சுக்கோங்க. கன்ஃபார்மா கேட்பாங்களான்றது தெரியல, பட் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஐயூபேக் நேம். இதோட ஐயூபேக் நேம்ஸை ஃபுல்லா நீங்க படிக்கணும். படிக்க கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அது கான்செப்ட் ஓரியன்டா வரும். இன்கேஸ் உங்களுக்கு புரியல, இது எப்படி படிக்கிறதுன்னு தெரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அது தனியா செப்பரேட் வீடியோ ஒன்று போடுறேன். இதுலயே உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் 8th ஒன்னோட ஆன்சர் இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வித் அதோட ஐயூபேக் நேம் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இது புக் பேக் 8th கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து புக்லயே உங்களுக்கு இருக்கு. இதுக்கு மேல இருக்கிறது மட்டும் நான் புக்ல வந்து உங்களுக்கு தனியா மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்னும் இல்ல, இங்க வந்து உங்களுக்கு KO இருக்கும், இங்க KN மட்டும் மாத்தணும், அவ்வளவுதான்.
ஏன்னா இங்க வந்து ONO வெளியில 2 போட்டிருப்பாங்க, மேல வந்து NO2 போட்டிருப்போம். அதே மாதிரி இங்க கீழே வந்து H2O into 2 கொடுத்திருப்பாங்க, மேல வந்து H2O2 கொடுத்திருப்போம். ஸோ அதனால வந்து இதுல வந்து O வரும், இதுல வந்து N நம்ம வந்து சென்ட்ரைஸ்டா எடுத்திருக்கிறதுனால N வந்து அதுல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லிங்கேஜ் ஐசோமரிசம். இது ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின் அண்ட் இந்த கொஸ்டின் வந்து புக் பேக் 11th கொஸ்டினும் கூட. ஸோ லிங்கேஜ் ஐசோமரிசம்க்கு இந்த தியரி 4 லைன் இருக்கு, அந்த 4 லைன் தியரியை கண்டிப்பா எழுதணும். கீழே இருக்கிற டயக்ராம் கம்பல்சரி போடணும். ஸோ இது வந்து 3 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கீழே உங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் இருக்கும், அதுல எக்ஸாம்பிளோட கேட்டிருப்பாங்க. இது புக் இன்சைட் கொஸ்டின், உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கேட்டிருப்பாங்க. பட் நீங்க எக்ஸாம்பிள் தனியா எழுதணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு கீழேயே வந்து தியரியிலேயே எக்ஸாம்பிள்னு கொடுத்திருப்பாங்க, அதை மட்டும் எழுதிங்கன்னா போதும். ஸோ இந்த 3 லைன் இந்த தியரி மட்டும் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும் எக்ஸாம்பிளா. நெக்ஸ்ட் அயோனைசேஷன் ஐசோமரிசம் 142ல, அதுக்கு கீழே அயோனைசேஷன் ஐசோமரிசம் இருக்கு. திஸ் டைப்ல இருந்து கீழே ஒரு ஈக்குவேஷன் PTEN2Br2 ஒரு ஈக்குவேஷனோட முடியும், அது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். அயோனைசேஷன் ஐசோமரிசம் இதுல இருந்து இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஹைட்ரேட் ஐசோமரிசம், இது பேஜ் நம்பர் 143ல இருக்கு. புக் பேக் கொஸ்டின் 17th உடைய ஆன்சர். ஹைட்ரேட் ஐசோமரிசம் வந்து ஃபுல்லா இந்த தியரி நீங்க எழுதணும். ஹைட்ரேட் ஐசோமரிசம்னு அங்கதான் முடியுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் அதோட எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இல்ல இன்கேஸ் நீங்க எழுதுறதுனா கீழே இருக்க டேப்லெட் காலமும் எழுதலாம், பட் அது அவ்வளோ மேண்டேட்டரி கிடையாது. இது வரைக்கும் எழுதிங்கனாலே போதுமானதுதான். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து ஒரு புக் இன்சைட் கொஸ்டின். இதுக்கு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கிற ஃபுல் தியரி அண்ட் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் எழுதணும். இது புக் பேக் 16th உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி, இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஏன்னா போன வாட்டி வந்து வேர்னர் தியரி கேட்டதுனால இந்த வாட்டி வந்து பேலன்ஸ் பாண்ட் தியரி கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது வந்து பெரிய கொஸ்டின், நிறைய எழுதணும். நீங்க ஷார்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். கீழே மெயின் அசம்ஷன்ஸ் ஆஃப் விபிடின்னு கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். அங்க இருந்து இதுல வந்து உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட் இருக்கும், அந்த 6 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்த டேப்லெட் காலம் போட்டுக்கணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, இது 8th பாயிண்ட். இல்ல நான் 10 பாயிண்ட்ஸ் எழுதுறேன், எனக்கு டேப்லெட் காலம் வேணும்னா 10 பாயிண்ட்ஸா எழுதிக்கோங்க. இங்க 10 பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 10 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. நடுவில் இருக்க டேப்லெட் காலம் வேணா விட்டுருங்க. அதுலயே கீழே பாத்தீங்கன்னா 7th பாயிண்ட்லயே உங்களுக்கு லோ ஸ்பின் அண்ட் ஹை ஸ்பின் ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. இது புக் இன்சைட் கொஸ்டின். லோ ஸ்பின் காம்ப்ளெக்சஸ், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்சஸ்னு. அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 148ல. இஃப் த n-1 d ஆர்பிட்டல்ஸ்ல இருந்து ஃப்ரீ காம்ப்ளெக்சஸ் வரைக்கும், here is n represents the principal quantum number of the outermost shell. இந்த இஃப்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வரைக்கும் கண்டிப்பா எழுதணும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினோட ஆன்சர். இது எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டா தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா தனி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபிடி, இம்பார்ட்டன்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின். இது 2 மார்க்லயும் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு, 3 மார்க்லயும் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. புக் பேக் 24th கொஸ்டினோட ஆன்சரும் கூட. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும். இது வந்து கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, சோ இந்த கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, இது வந்து 3 மார்க் அண்ட் 5 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மார்க்ல கேட்கறாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க போதும். இன்கேஸ் 5 மார்க்ல கேட்கறாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் பிளஸ் கீழே வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 2 இருக்கும், அந்த 2 ஸ்டெப்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். உங்களால டயக்ராம் வரைய முடியும், ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இல்லைன்னா இந்த டயக்ராம் கூட வரைஞ்சுக்கோங்க. இது கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட ஆன்சர். நெக்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்சஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். புக் பேக் 10th கொஸ்டினோட ஆன்சரும் கூட. இதோட தியரி ஃபுல்லா நீங்க எழுதணும். அந்த 4 லைன் தியரி கீழே இருக்கிற டயக்ராம் கம்பல்சரி போடணும், ஏன்னா டயக்ராம்க்கு தான் உங்களுக்கு மார்க்கே. கீழே கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி ஃபார் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்டா கொடுத்திருக்கேன். பக்கத்து பேஜ்லயே வந்து the energy of T2ன்னு இருக்கும். இங்க 3வது பேராகிராஃப்ல எனர்ஜி ஆஃப் T2ல இருந்து ஃபுல்லா டெல் தீட்டா ஈக்குவல் டு அது வரைக்கும் எழுதணும். கீழே இருக்கிற டயக்ராம் கம்பல்சரி அந்த டயக்ராம போடணும். அதே மாதிரி உங்களுக்கு வெறும்னே ஃபுல் ஃபார்ம் அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா சிஎஃப்எஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. சிஎஃப்எஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் ஒன்றும் இல்லை, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. அது வந்து தனியா உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்ஸும் இருக்கு. இன்கேஸ் கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் 155ல நான் ஜஸ்ட் உங்களுக்காக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 156ல இருக்கு, கீழே இருக்கு 156ல
ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல செகண்ட் லைன் இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட்ல இருந்து ஃபாலோயிங் ஆர்டர்னு சொல்லி இந்த ஆர்டரை அப்படியே கம்ப்ளீட்டா எழுதணும். எழுதி முடிச்சுட்டு கீழே இருக்கிற தியரி ஃபுல்லா எழுதணும். ஸோ இது வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸோட ஆன்சர். நெக்ஸ்ட் புக் பேக் 19th கொஸ்டினோட ஆன்சர். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி ஃபார் சிஎஃப்எஸ்சின்னு கேட்டிருப்பாங்க. அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 157ல இருக்கு. புக் பேக் 19th கொஸ்டினோட ஆன்சர் எங்க இருக்குன்னா கரெக்டா வந்து 4th பாயிண்ட்ல செகண்ட் லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜில இருந்து அந்த தியரி ஃபுல்லா எழுதிக்கோங்க. கீழே சிஎஃப்எஸ்சின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே ஹியர்ல இருந்து ஐசோட்ரோபிக் ஃபீல்ட் வரைக்கும் எழுதணும். இது வந்து 2 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்சஸ் ஆர் கலர்டு. இது வந்து புக் இன்சைட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இது புக் இன்சைட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 159ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்சஸ் ஆர் கலர்டு. அதுல இருந்து ஒரு 8th லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்சார்ப்டு லைட் வரைக்கும் நீங்க எழுதணும். இது வந்து உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். 2 மார்க்ல இல்ல 3 மார்க்ல எதுல கேட்டாலும் நீங்க இந்த தியரி வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் மெட்டல் கார்போனைல்ஸ், மெட்டாலிக் கார்போனைல்ஸ். மெட்டாலிக் கார்போனைல்ஸ் வந்து பேஜ் நம்பர் 160ல இருக்கு. மெட்டாலிக் கார்போனைல்ஸ்னு ஒரு டாபிக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்ல இருக்க ஃபுல் தியரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல அதோட கிளாசிபிகேஷன்ஸ் தனியா கொடுத்துருப்பாங்க. கிளாசிபிகேஷன் ஆன் த நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ் பிரசன்ட், கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர்னு 2 கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோனோ நியூக்ளியர் கார்போனைல்ஸ், பாலி நியூக்ளியர் கார்போனைல்ஸ். கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்போனைல்ஸ் அண்ட் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்போனைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 சைட் ஹெட்டிங்கும் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா சைட் ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. 3 மார்க் ஆர் 5 மார்க்ல கேட்டாங்கன்னா அதுல இருக்க தியரியும் எழுதணும் அண்ட் டயக்ராமும் கண்டிப்பா எழுதணும். இதுலயே வந்து உங்களுக்கு மோனோ நியூக்ளியர் அண்ட் பாலி நியூக்ளியர் மட்டும் தனியா கேட்கறதுக்கான சான்ஸும் இருக்கு, 2 மார்க்ல இல்ல 3 மார்க்ல. ஸோ அது கேட்டாங்கன்னா இந்த தியரி ஃபுல்லா எழுதணும். அதே மாதிரி நான் பிரிட்ஜும் தனியா கேட்க சான்ஸ் இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா இந்த தியரி அண்ட் கீழே இருக்கிற டயக்ராம் கண்டிப்பா எழுதணும். ஓகே, இதுலயே வந்து பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ், அது வந்து மெட்டாலிக் கார்பனைல்ஸ், இது மெட்டல் கார்பனைல்ஸ். இது 3 மார்க் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டினும் கூட. சோ இது கேட்டாங்கன்னா பேஜ் நம்பர் 162ல இருக்கு ஆன்சர். இன் மெட்டல்ல இருந்து அதுக்கு கீழே வந்து 2 காம்போனன்ட்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் எலக்ட்ரான், அதுல இருந்து ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அதை விட்டுடுங்க. அண்ட் எலக்ட்ரான்ல இருந்து அதுக்கு கீழே லைன் மெட்டல் ஆட்டம் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் திஸ் எலக்ட்ரான்ல இருந்து சிக்மா பாண்ட் வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். இந்த சிக்மா பாண்ட்ல இருந்து ரிச் வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு ஒரு பாயிண்டா எடுத்திருக்கேன். ஸோ இதோட கண்டினியூஷனும் பின்னாடி பேஜ்ல இருக்கும். ஏன்னா அது 3 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்க கொஞ்சம் எலாபரேட்டா எழுதினீங்கன்னா மார்க் ஃபுல்லா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் 163ல வந்து பாத்தீங்கன்னா மேல தஸ் இன் மெட்டல் கார்பனைல்ஸ்ல இருந்து எம் கிவ்ஸ் CO பாண்ட் இன் மெட்டல் கார்பனைல்ஸ் வரைக்கும் எழுதணும். அது கீழே இருக்கிற டயக்ராமும் கண்டிப்பா வரையணும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் இருக்கும். பை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின், புக் இன்சைட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 162ல இங்க இந்த சிக்மா இருக்குல்ல 4th இந்த சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் இன்க்ரீசஸ்ல இருந்து இங்கிருந்து இஃப் மேபி இதை மட்டும் தனியா கேட்டாங்கன்னா இதுல இருந்து மேல நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினீங்கன்னா இஸ் கால்ட் பை பேக் பாண்டிங் வரைக்கும் இருக்கும். இது வந்து 2 மார்க் கொஸ்டின், புக் இன்சைட் கொஸ்டின். இது கேட்கறதுக்கான சான்ஸும் இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டும் ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா 163லயே இருக்குது. ஸ்டெபிலிட்டில இருந்து காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. உள்ள இருக்கிற அந்த ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாடினேஷன் காம்ப்ளெக்சஸ் பேஜ் நம்பர் 166ல இருக்கு. இதுல 3 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு நான் தனியா மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். முதல்ல அதை சொல்லிடுறேன். வெல்கில்சன்ஸ் கேட்டலிஸ்ட் அண்ட் ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்னு 2 கொஸ்டின் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு, இல்ல 2 மார்க்ல தனியா கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் அப்படி கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் 166ல இருக்கு. அதோட நேம், அதோட ஈக்குவேஷன், அதோட ப்ராசஸ் எழுதிக்கோங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் 4th கொஸ்டினோட ஆன்சர் இருக்கு. மெனி காம்ப்ளெக்சஸ் ஆர் யூஸ்ட் அஸ் மெடிசன்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிசீசஸ். அதோட ஆன்சர் கீழே வந்து CEDTA அண்ட் அதுக்கு கீழே சிஸ் பிளாட்டின் இருக்கு. இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுலயே உங்களுக்கு இன்னொன்னு கேட்டிருப்பாங்க பயாலஜிக்கல். மெனி பயாலஜிக்கல் சிஸ்டம் கண்டெயின் மெட்டல் காம்ப்ளெக்சஸ். அந்த பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸோட 2 பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளா கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. கீழே சிஸ் பிளாட்டின் இருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆர் 3 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். டூ யூ நோல இருக்கும். ஸோ அதையுமே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாடினேஷன் காம்ப்ளெக்ஸ் லிஸ்ட்ல இந்த கொஸ்டின்ஸ், இந்த 3 கொஸ்டின்ஸ் இல்லாம ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆர் ஒரு 3 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது மட்டும் கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாடினேஷன் காம்ப்ளெக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதை பத்தி ஒரு 2 பாயிண்ட்ஸ் இல்ல 3 பாயிண்ட்ஸ், 2 மார்க்ல 2 பாயிண்ட்ஸ் இல்ல 3 மார்க்ல 3 பாயிண்ட்ஸ் இல்ல 6 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க.
ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இதுல இருக்கிற ஒரு இப்ப இது உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதிருவீங்க ஒரு 3 பாயிண்ட். இது இல்லாம ஒரு 2 இல்ல 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஸோ இதுல இருக்கிற தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன், செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஓரியன்டா வரும், ஃபோர்த் கொஸ்டின் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி இப்பதான் சொன்னேன், ஃபிஃப்த் கொஸ்டின் ஈக்குவேஷன், சிக்ஸ்த் கொஸ்டின் ஈக்குவேஷன், செவன்த் கொஸ்டின் உங்களுக்கு ஈக்குவேஷன் தான், எய்த் கொஸ்டின் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்தேன், அண்ட் நைன்த் கொஸ்டின் ஈக்குவேஷன், 10th கொஸ்டின் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன், லிங்கேஜ் ஐசோமர்ஸும் பார்த்தாச்சு, 12th கொஸ்டின் ஈக்குவேஷன் தான், டபுள் சால்வ்ஸ் பார்த்தாச்சு, வெர்னர் தியரி பார்த்தாச்சு, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸும் பார்த்தாச்சு, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் பார்த்தாச்சு, ஹைட்ரேட் ஐசோமர்சம்ஸ், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி சிஎஃப்எஸ்சி அதுவும் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ் அதுவும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் விவி தியரி அதுவும் சொல்லியாச்சு. வாட் இஸ் த கோஆர்டினேஷன் இன்டினிட்டி, இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்கும். மீதி எல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டா வரும். இப்போ நீங்க பாஸ் ஆகணும்னு பாக்குறேன், எனக்கு 5th சாப்டர்ல தியரி மட்டும் படிச்சா போதும், தியரியில 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்டா நான் எழுதிப்பேன் அப்படின்னா இது வரைக்கும் படிச்சீங்கன்னா போதும். இல்ல எனக்கு கான்செப்ட் ஓரியன்டா வேணும், எனக்கு கான்செப்ட் ஓரியன்ட் ஃபுல்லா புரியணும், அதையும் நான் படிக்கணும், அதையும் எழுதணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இந்த சாப்டர்ல இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. கான்செப்ட் ஓரியன்ட்னா கேளுங்க, நான் கண்டிப்பா தனி வீடியோ போடுறேன். தேங்க்யூ.